வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். நேற்று வீடு ஒன்று பார்த்தேங்க. எங்கன்னா ஒரு புதுக்கோட்டையில் வந்து மஞ்சள் விட்டு நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து நாஸ்டா கடை ஒன்று போட்டிருக்காருங்க. இது தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. இறங்கிட்ட உடனே அந்த பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. கேட்காம அவர் டிஃபன் கடையில் இருந்த எல்லாத்தையுமே சரி, சாப்பாடு பொருள், தண்ணி எல்லாத்தையுமே சரி, காலாலேயே எட்டி உதைக்கிறாருங்க. சாப்பிட்ற பொருள் தாங்க. காலாலேயே எட்டி வச்சு 2 செகண்ட்ல அந்த கடையை வந்து காலி பண்ணிட்டாரு. ஆனா, இவரு இவ்வளோ அராஜகம் பண்ணியும், அந்த கடையோட உரிமையில இருந்த பெரியவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே இருக்காருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா வில்லேஜ் அங்க வந்து கடை போடுறவங்களும் வந்து இருக்கப்பட்டவங்க, இருக்கப்பட்டவங்க வந்து கடை போட மாட்டாங்க. சரி, மஞ்சு வெட்டும்போது கூட்டங்கள் நிறைய சேரும். அங்க வரும்போது அவருக்கு ஒரு வியாபாரம் கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் வந்து கடைய போட்டிருக்காரு. ஆனா எதுக்காக இந்த போலீஸ்கார் இவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணாரு அப்படின்னு தெரியல. மேபி அவர் வந்து சொல்லியிருக்கலாம் அந்த பெரியர்கிட்ட, ஐயா வந்து கடையை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. கேட்காம யாரும் இருக்க போறதில்ல. ஏன்னா வந்து போலீஸ் மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அவர் வாயில சொல்லியிருந்தாலே வந்து அந்த பெரியவர் அந்த கடையை எடுத்துட்டு இருப்பாருங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம எல்லா சாப்பிட்ற பொருள், நாளைக்கு அந்த சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கணுங்க. எல்லா பொருளையும் வந்து காலையிலேயே தட்டி விட்டு அந்த கடையை காலி பண்ணிட்டாரு. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த போலீஸ்காரரை திட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்புங்க. ஏன்னா இப்போலாம் எவ்வளோ போலீஸ்காரங்க வந்து தன்னோட வந்து கை காசை போட்டு எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில போலீஸ்காரர், இந்த மாதிரி ஒரு சில போலீஸ்காரர் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.